ஆனந்தி கஃபேக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் சம்மர் சீசனுக்கு கடையில் வாங்கி குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸை விட ஹெல்த்தியான கிரேப் ஜூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜூஸை ஒரு தடவை செஞ்சு வச்சோம்னா கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டே போகாது. நம்ம இந்த கிரேப் ஜூஸை எப்படி பண்ணலாங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி வைக்கிறோம். இந்த 1/2 லிட்டர் தண்ணி கிட்டத்தட்ட 2.5 கப் அளவுது. இதுக்கு எண்ணூறு சீனி சேர்த்து கொதிக்க விடுறோம். இந்த சீனி நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விடுறோம். அடுத்து நம்ம 1/2 கிலோ கிரேப்ஸை எடுத்து ஒன்னொன்னா உதுத்து வைக்கிறோம். இந்த கிரேப்ஸ்ல இருந்து ஜூஸ் எடுக்கிறதுக்கு கையால அல்லது மத்தால மசிச்சு விடுறோம். இந்த மசிச்ச கிரேப்ஸை அடுப்புல வச்சு கொதிக்க வைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பபிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொதிக்க வைக்கும் போது அடுப்பை சிம்ல வச்சு கொதிக்க வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துல நல்ல நுரை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வைக்கலாம். இந்த கிரேப் ஜூஸையும் சீனி பாகையும் நல்லா ஆற விடணும். நல்லா ஆறுறதுக்கு 4 மணி நேரம் ஆச்சு. அடுத்து இந்த கிரேப் ஜூஸை சீனி பாகையோட கலந்து விடுறோம். கிரேப்ஸோட தோலையும் விதையிலையும் நிறைய மருத்துவ குணம் இருக்கு. அதனால நாம இந்த தோலையும் விதையையும் ஒரு மிக்சி ஜார்ல எடுத்து பேஸ்ட் ஆக்கி அதையும் நம்ம நல்லா புழிஞ்சி இந்த கிரேப் ஜூஸோட சேர்த்துக்கிறோம். பிறகு இதுக்கு ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்குறோம். புளிப்பு டேஸ்ட்டுக்காக 4 எலுமிச்சம்பழம் பெரிய பழமா எடுத்துக்கிறேன். அந்த பழத்தோட ஜூஸையும் எடுத்து இதுல சேர்க்கிறோம். சின்ன பழமா இருந்ததுன்னா 7 to 8 எலுமிச்சம்பழம் தேவைப்படும். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒண்ணா கலந்து விடுறோம். கலருக்காகவும் ஸ்மெல்லுக்காகவும் ஒரு எசன்ஸ் இந்த கிரேப் ஜூஸ்ல சேர்க்கிறேன். கட்டாயம் சேர்க்கணுங்கிறது அவசியம் இல்லை, வேண்டாம்னா நம்ம விட்டுடலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். ஆரம்பத்துல நான் சொன்ன அந்த 1/2 லிட்டர் தண்ணி தான் சேர்க்கணும். அது போக எக்ஸ்ட்ரா தண்ணி எதுலையுமே சேர்க்காதீங்க. சேர்த்தீங்கன்னா ஜூஸ் கெட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். ஃபில்டர் பண்ணும்போது கிட்டத்தட்ட எனக்கு கிடைச்ச ஜூஸ் 1 லிட்டர். இப்போ நமக்கு கிரேப் ஜூஸ் ரெடி. இதை நம்ம பாதி தண்ணி பாதி ஜூஸ் சேர்த்து நம்ம கலந்து குடிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.